ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிராணி கேம் தான் ஆட போகிறோம். அது வந்து ஹார்ட் மோடில் சீவரஸ்க்கு. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு இது கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, இன்றைக்கி வந்து நம்ம கிராணி அடித்து பொழக்கிறோன்ட்டு. புதுசா இல்ல பழசு. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். நான் ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். ட்ரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? ஏய் மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சார்? லெஃப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான்சென்ஸ். சலிட் அண்ட் ரைட் ஹேண்ட். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ எந்திரிச்சிட்டோம். போன வீடியோவில் நம்ம ஷேடோ ஃபைட் போட்ட மாதிரி இல்லை, இதில் கொஞ்சம் காமெடி அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்க்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கும் தெரில. சரி வாங்க, கதவை திறந்து உள்ளே எங்கே இருக்கோன்னு தெரில. சரி, போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஏதாவது இருக்குதுன்னு தேடி பார்க்கலாம். இங்கே ஆஹா செயின் கட்டுருக்குது. ஃபஸ்ட்டு பொருள் மங்களகரமான பொருள், சீவர் எஸ்கேப் பண்ண பொருள். எப்படி இருக்குது கிராணி? டேய் பொறிக்க போயிடு, மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு இந்த வாட்டி அடிச்சு ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிறேன்டா. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு ஒளியணும், இல்லைனா வந்து பட்டும் போட்டு அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சிடுவோம். சரி ஓகே, இதுக்குள்ளே போயிடுவோம். இப்போ உன்னால் வர முடியாதே. இப்போ நம்ம பின்னாடி போனால் அப்படியே வந்து நான் அந்த பக்கம் போயிடுவா. இதை மாதிரி தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதே மாதிரி நின்றுருந்தோம். ஒரு வந்து ஜூம் ஒட்டிடுவா. நம்மளை இப்படியே பார்த்துருக்கலாம். அப்போ ஜூம் ஒட்டிட்டோன்னா நம்ம அந்த பக்கம் போயிட்டு தேடலாம் என்ன இருக்குதுன்னு. ஓகே, நமக்கு வந்து இப்போ என்ன இருக்குதுன்னா இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. இந்த கதவை திறந்து வச்சுக்க யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மேலே போயிட்டு வேறு ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. கிராணி கேம் விளையாடுறது வந்து மொத்தம் 2 பிளேயர் இருக்காங்க. ஒன்று அட்டாக் பிளேயர், இன்னொன்று வந்து டிஃபென்ஸ் பிளேயர். அதில் நம்ம எதுன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் பிளேயர் தான். அட்டாக் பிளேயர் வந்து கிராணி வந்து எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஓடிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருப்பான். டிஃபென்ஸ் பிளேயர் எங்கே இருக்குது நல்லா பார்த்து ஆடுவோம். அதனால் நம்ம டிஃபென்ஸ் பிளேயர்னால இந்த பக்கம் வந்து கிராணி இருக்குதுன்ட்டு இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டு தேடி பார்க்கலாம். இங்கே லெட்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கணுமே, ஒன்றுமே இல்லையா? சரி, வெளியில் வந்து ஏதாவது பண்ணால் தான் இருக்கும். ஓகே, ஒன்றுமே இல்லை இங்கே வந்ததுக்கு. இப்போ போயிட்டு பார்க்கலாம். கிராணி வந்துட்டுருக்காளா? ஒரே லெட்ரு மட்டும்தான் இருக்குது. கிராணியை காணுமே. ஐயோ, எப்படி திடீர்னு வந்து பயமுத்துறா. சரி ஓகே, நம்ம வந்து இந்த கட்டில் கீழே போயிட்டு மறைஞ்சிப்போம். ஓகே, ஜூம் அவுட் ஆகிட்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வந்து நகர்ந்து போயிடுவா. அப்போ நான் வந்து இங்கேருந்து நம்ம எஸ்கேப் போயிட வேண்டியதான். ரொம்ப நேரமாக எங்கேயே இருந்தவனுக்கோ மாட்டிப்போம். மறுபடியும் வெளில போகும்போது கரெக்டாக வந்துடுவா. ரொம்ப நேரமாக இருந்தவனுக்கும் இதே மாதிரி நான் பயத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இதே மாதிரி ரொம்ப நேரம் நின்றுருக்கேன். சீவர் எஸ்கேப்பு வந்து இதுக்கு இன்னும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது இப்போ திடீர்னு வந்துடுவா ஸ்பீடாக. அதனால் நான் வந்து இப்போ கிராணி போயிட்டாலுன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே, இன்னாலும் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இங்கே சத்தம் போட்டேன்னா வந்து கிராணி வருவா. ஓகே, தட்டி விடுவோம். தட்டி விட்டு கிராணி வராளான்னு பார்க்கலாம். இருங்க, தட்டே விடலையா? சும்மா போய் தொட்டுட்டு வந்துட்டோமா? ஓகே, தட்டி விட்டாச்சு. இப்போ ஸ்பீடாக அந்த பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே, கிராணி வராளா பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் வரல. ஓகே, கிராணி வந்துட்டா. அங்கே சத்தத்தால் அங்கேயே இருப்பான். நம்ம இங்கே போயிட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் இங்கே மூடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் திறந்துட்டு இங்கே ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு கன் பாட் கிடச்சிருக்குது. ஓகே, கன் பாட் கிடச்சிருக்குது. இங்கேயே நின்றுருக்கோம். கிராணி வருவாளா? இல்லை, வர மாதிரி எனக்கு தெரில. போயிடலாமா? இப்போ என்ன பண்ணுறது? இங்கேயே நின்றுருக்கோம். ஐயோ, பயமாக வேறு இருக்குது. இதே தான் ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டே ஆகிட்டோனுக்கோ நம்ம எவ்வளோ நேரம் நின்னாலும் இது வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன். அதனால் வந்து கடைசியில் சரி சத்தத்தை போட்டு கூப்பிட்ருவோம், எந்த பக்கம் இருக்கான்னு தெரியாதுன்ட்டு. ஓகே, சத்தத்தையும் போட்டாச்சு. வராளா இல்லையான்னு பார்க்கலாம். ஐயோ, வந்துட்டாடா? தெரிலையே. சரி பார்ப்போம். இங்கே வேறு பக்கத்தில் வேறு டெடி பேர் வேறு இருக்குது. ஐயோ, இங்கே தான் நிற்கிறாளா? ஓகே, ஜூம் அவுட் ஆகிட்டா. இப்போ எந்த பக்கம் போகிறான்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம எஸ்ஐட வேண்டியதுதான். அப்படியேன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே போகணும். ஒரே அடி அடித்து படுக்க வச்சுருவா. அதனால் பார்த்து போகணும் கொஞ்சம். ஓகே, அவள் போயிட்டு அந்த பக்கம்
ஆனாலும் கொஞ்சம் லேட்டாகவே போவோம். ஏன்னா வந்து கிராணியோட ஸ்பீடு வந்து இது ஹார்ட் மோடில் பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பின்னாடி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். வராளா இல்லை பின்னாடியே பார்க்கக்கூடாது, ஓடு ஓடு. ஓகே, இதில் வந்து ஒரு சில இடத்துலலாம் ட்ராப்பில் மாட்டிக்கணும். எனக்கு பின்னாடி துரத்திட்டு வந்திருக்கணும், ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இந்த பக்கத்தை வந்து சவுண்டை போட்டுட்டு கன்னை போயிட்டு சேர்த்துட்டு வந்துடலாம். வராளா இல்லைன்னு பார்த்துக்கலாம். மறுபடியும் வந்து இதே மாதிரி தான் நிறைய தடவை வந்து வராமல் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் ஸ்பீடாக போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அடி வாங்கியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம் வந்துட்டாளா. ஓகே, கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு அடி சத்தமாக போட்டுட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியதான். வராளா இல்லையா? குருட்டி கிளம்பி சீக்கிரம் வா. இந்த சொட்டை வந்து வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? சரி, இன்னொரு அடி தூக்கி போடுவோம். ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படின்னா கார் ஷெட்டு கிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ போயிருந்தாங்க நம்மள காலியாக இருக்கும். ஓகே, வந்திருக்குமா? வந்துருச்சுன்னு நம்ம போயிடலான்னு இருக்கோம். ஓகே, சொட்டை வந்துடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போ போயிட்டு இந்த கன் பாட்டை சேர்த்துருவோம். ஓகே, எங்கள் காரில் இருக்க இடத்துலலாம் கன் பாட்டு இருக்குது வாய்ப்பு அதிகம். ஓகே, கன் பாட்டே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கன் பாட்டு மட்டும் இருக்குது. ஜனக்கா நம்ம வந்து கன்னை ரெடி பண்ணலாம். ஓகே, கன் வச்சாச்சு அந்த பாட்டை. இப்போ ஸ்பீடை வந்து நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். ஏன்னா நான் எப்பயுமே ரைட் சைடு தான் போவேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிராணி வந்துட்டேன், எனக்கு பட்டுன்னு அடி வாங்குற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் போனோன்னா லெஃப்ட் சைடில் தான் அதிகமாக கிராணி வருவான். ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே லெஃப்ட் சைடில் வந்துருக்கா, நம்மளை பார்த்துட்டா அப்படியே. அதனால் பின்னாடியே வந்துட்டான். ஓகே, நம்ம வந்து எங்கேயோ கொஞ்ச நேரம் இருப்போம். ஜூம் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து ராணி போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பிக்கலாம். ஒரு வேளை பாதியிலேருந்து பார்க்குறவங்களுக்கோ இல்லைன்னா வந்து ஜூம் அவுட்னா என்னென்னு புரியலன்னாங்க. ஜூம் அவுட்னா வந்து கிராணி வந்து நம்மளே ஒரு கட்டத்து வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பார் நம்மளை பார்த்துட்டேன்னா. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து திரும்பி பார்ப்பா. அதுதான் ஜூம் அவுட்டு. அதனால தான் அந்த வந்து ஷார்ட்டாக ஜூம் அவுட்டுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, கிராணி போயிட்டா. இப்போ நம்ம வெளில போகலாமா? கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. பட்டுன்னு ஸ்பீடாக வந்துட்டானா காலி. ஓகே, பரவாயில்ல போகும். இந்த கேம் வந்து ஒரு அடியோட வாங்காமல் கம்ப்ளீட் பண்ணலாம் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இந்த கேம் வந்து எவ்வளோ நிமிஷத்துக்கு போகும்னா ஒரு 50 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம இப்படி தள்ளிட்டு அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம். கிராணி வந்துட்டான்னா அந்த சவுண்டுக்கு அங்கே போயிடுவா. நம்ம வந்து இந்த பக்கம் போயிட்டு வேறு ஏதாவது வந்து இருக்குதான்னு பார்க்கலாம். கன் பாட்டு வேறு எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு. ஓகே, கிராணி வந்துட்டான். நம்ம வந்து ஸ்பீடாக போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம். ஏன் வந்து நீங்கள் வந்து சொட்டை அந்த மாதிரி சொல்லலைன்னா ஒரு ஃப்ளோவில் வர மாட்டேங்க ஸ்பீடாக. அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்லலை. போக போக பழகிடும் வீடியோ வந்து எடுக்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லை. நம்ம அந்தளவுக்கு அதிகமாக சொல்லாதனால வந்து கிராணின்னு தான் வருது. சரி, போக போக வந்து அது பழகிடும். ஓகே, நம்ம இப்படியே வந்து கன் பாட்டு எடுத்தாச்சு. இங்கே ஒரு சத்தத்தை போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கிராணி வந்து இந்த பக்கம் வந்துடுவோம். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நம்ம டிஃபென்ஸ் பிளேயருன்ட்டு. அதனால தான் வந்து நம்ம வந்து சத்தம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம், அடி வாங்கக்கூடாதுன்ட்டு. ஓகே, வருவாளா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, வந்துட்டா. ஓகே, நம்ம இப்போது சீக்கிரமாக போயிட்டு கன்னை ரெடி பண்ணிட்டு இப்போ கிராணியை வந்து சுட்டு தள்ள போகிறோம். அதுவும் அந்த சொட்டை மண்டியிலே சுட்டு தர போகணும். ஒரு வேளை வந்து அங்கே சுட பார்ப்போம். ஓகே, இன்னொரு பாட்டு இங்கே இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு எடுக்கவே இல்லை. ஓகே, இதையும் எடுத்துகிட்டு இப்போ சத்தத்தை போட்டு கூப்பிடுவோம். ஓகே, இப்போ கூப்பிடுவோம் அந்த சோட்டையை. சோட்டை சீக்கிரம் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருங்க. கிஃப்ட்டு இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இது வந்து நம்ம கிராஸ் பவுல் அடித்தோனுக்கோ ஜஸ்ட்டு வந்து அங்கேயே நின்று மைக்கை போட்டு கீழே விழுதுடுவா. ஆனால் ஷார்ட் கன் அடிக்கும் போது பறந்து போயிடுவா. இங்கே சீக்கிரமாக வந்தானா பறந்து போகலாம். கிராணி ஒரு அடியாக பறந்துடுவா. ஓகே, இன்னும் வரல. ஓகே, வந்துடுச்சு. ஆஹா, கரெக்டாக ஸ்பீடாக வருது. வாங்கிக்கோ. அவ்வளோதான், பறந்து போயிடுச்சு. இப்போ ஒரு புல்லட் எடுத்துகிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் பார்க்கலாம். இங்கே இந்த ரூமில் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, இப்போ போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை போயிட்டு அடித்து எடுத்துகிட்டு வரலாம். இங்கே எதாவது ட்ராப் இருக்குதா? இல்லை, ட்ராப் இல்லை. ட்ராப் இருந்துச்சுன்னா நம்மளே போய் மாட்டிக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து ஸ்பீடாக வந்து கிராணிக்கிட்ட போயிட்டு சேசிங் பண்ணிருக்கும் போது வந்து நடுவில் இந்த ட்ராப்பெல்லாம் இருந்துச்சு எனக்கு மாட்டிப்போம். அதனால் நம்மளே போயிட்டு முன்னாடி வந்து கிராணி அடித்தப்போ வந்து ட்ராப்பில் போயிட்டு மாட்டிக்கணுன்னா ஓடி வரும்போது சேசிங்லலாம் ப்ராப்ளம் இருக்காது அந்தளவுக்கு. அதனால் வந்து ட்ராப் இருந்துச்சுன்னா நம்மளே போயிட்டு மாட்டிக்கணும். அது வந்து கிராணி அடித்ததுக்கப்புறம் தான் பண்ணணும். கிராணி வந்து முழிச்சிருக்கும் போதே போயிட்டு மாட்டிக்கினீங்கக்கா, அதுக்கப்புறம் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை.
ஓகே, நம்ம வந்து கன்னை வந்து ரீலோட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வெப்பன் கே இருக்குது, போடு. சும்மாலாம் இதை ரீலோட் பண்ண முடியாது, அதுவும் புல்லெட் வந்து லிமிட்டட் தான். லிமிட்டட்னா கொஞ்சம் ஒரு நம்ம தேடினா 12 புல்லெட்டு அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ஹார்ட் மோட்னா திருப்பி கிராணியை வேறு அடிக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வேறு வருவா. அது கிராஸ் போதாக கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம போய்ட்டு ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்கணும்னா ரஸ்டி பேடில் கீ இருக்கணும். கார் கீயா? கார் கீக்குள்ளே என்ன இருக்கும்? சரி தெரில, கார் கீக்குள்ளே என்ன இருக்கும்ன்ட்டு. இப்போ போயிட்டு கார் கீக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அங்கே டிக்கியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே என்ன இருக்கும்? ஓகே, க்ரோ சீடு இருக்குது. இப்போ மேலே போகிறது வேறு பயமாக இருக்குது. பரவாயில்ல, எப்படியோ போயிடலாம். ஓகே, கிராணி இல்லை. ஓகே, இதுக்குள்ளே போயிட வேண்டியதான். இதுக்குள்ளே போனால் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே, கிராணி வந்து இங்கே இல்லை. அதனால வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பக்கம் போயிட்டு சவுண்டு போடலாம். அப்போ அந்த பக்கம் ஒரு நம்ம போயிட்டு நம்ம கன்று எடுத்துகிட்டு வந்து கிராணியை சுட்டுக்கலாம். ஓகே, இங்கே சவுண்டு போட்டாச்சு. இப்போ கிராணி வந்துடுவோம். சீக்கிரமாக வந்துடணும். கொஞ்சம் லேட்டானா கூட நம்மளால போயிட்டு கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்து அப்படியே ஓடணுக்கோ. அங்கே ஒரு மணி மாதிரி கட்டியிருக்க, அதில் சவுண்டு வந்தோன்னா ஸ்பீடாக அந்த பக்கம் வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடி வாங்கிடுவோம். அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஓகே, கிராணி வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே சவுண்டு போட்டுட்டு கன் எடுத்துகிட்டு இங்கே நின்று அடிக்கலான்னா ஒரு வாட்டை வராது எனக்கு. அதனால் அங்கே போயிட்டு அங்கேயே சவுண்டு போட்டு அங்கேயே அடிப்போம். அதுவும் எப்படி அடிக்கிறோம் மட்டும் பாருங்க, பயங்கரமாக அடிக்கிறோம் கன் எடுத்துகிட்டு. இப்போ கன்னை தூக்குறோம், படிக்கட்டுக்கு நேராக போய் நின்று அடிக்கிறோம். பயமாக தான் இருக்குது, பட் என்ன போய் நிற்போம். நேராக நின்னாச்சு. இப்போ அடிக்கிற அடியை மட்டும் வாங்க, கிராணி வரட்டும். ஓகே, கிராணி வந்துடுச்சு, வாங்கிக்கோ. இவ்வளோதான், பறந்துடுச்சு கிராணி. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ போயிட்டு க்ரோசைடு போடலாமா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இல்லை, ஏதாவது பண்ணலாம். இந்த பக்கம் போயிட்டு செக்கே பண்ணலாம். இந்த பக்கம் போயிட்டு செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே என்ன இருக்குது? ஓகே, பேடில் கோடு இருக்குது. ஓகே, அது டோர் எஸ்கேப்புக்கு. இங்கே வந்து ஹேண்டில் இருக்குது. இதை போட்டு கிணத்துல போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போதைக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்கள் கிராணி வந்து அடித்ததெல்லாம் மயக்கத்தில் தான் இருப்பாள். ஓகே, சீக்கிரமாக வெளில போயிட்டு பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருக்குதுன்னு அசால்ட்டாக விட்டோனுக்கோ, அந்த ஒரு நிமிஷம் பட்டுன்னு முடிஞ்சிடும். எப்படின்னா வந்து நீ வந்து நம்ம வந்து இதை சுற்றுறதுக்குள்ளேயே எப்படியும் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் எனக்கு அங்கேருந்து வரதுக்குள்ளேயே டைம் ஆகிடும். கண்டிப்பாக வந்து கிராணி எந்திரிச்சிருவா. அதனால் வந்து நம்ம இதை சீக்கிரமாக பண்ணிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹேமரு, ஓகே, ஹேமர் இருக்குது. ஹேமர் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு மேலே ஒரு பலகை இருக்கும், கீழேயும் ஒன்று இருக்கும். நம்ம க்ரோ சீடு கிட்ட க்ரோ வந்து சாப்பாடு போடுற இடத்துல கூட ஒன்று இருக்கும். இந்த 2 இடத்துலையும் போயிட்டு பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சந்துக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், நீங்கள் வந்து நான் வந்து முன்னாடியே சொன்னேன் இந்த வீடியோ வந்து 50 மினிட்ஸ் போகும்ன்ட்டு. அதனால் வந்து நம்ம வந்து 50 மினிட்ஸ்க்கு வந்து கேம் ப்ளே பண்ணோன்னா ரொம்ப லாங்காக போகும். அதனால் வந்து நான் வந்து ஒரு பார்ட்டாக பிரிக்கலான்னு இருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இது 15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட் வந்து ஒரு 20 இல்லைன்னா 25 மினிட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிய போகுது. அதனால் வந்து இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீவர் கீ, ரஸ்டி பேட்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த உட்டு கட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்தோமா இல்லையான்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த பார்ட் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.